ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குணம், ஒரே செயல், ஒரு குரு, ஒரு தெய்வம். வெளிநாட்டிலிருந்து வந்துள்ள பெரும் தெய்வம் பங்காரு அம்மா மேல் பாசத்து தொடர்ந்து வந்துள்ள அனைத்து வெளிநாடு பக்தர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இப்பொழுது தியானம் செய்யும் போது இந்தியா பாகிஸ்தானில் நடக்கும் போர் பெரிதாக மாறாமல் மற்றவர்கள் அமைதியும் சமாதானமும் நடக்க வேண்டும். ஏனால் உலக சமாதானத்தை நடத்தி பல போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தால் இந்த பராசக்தி. அதற்கு உதாரணம் இலங்கை பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் அம்மாவை அருள்குடத்தில் தரிசி அருள்வாக்கு கேட்கும் போதெல்லாம் எந்த நாட்டில் அமைதி வேண்டும் அம்மா என்று வேண்டியத போதெல்லாம் அவள் போரை நிறுத்தி இன்று சமாதான வாழ்க்கைக்கு அவள் சம்மதத்தோடு நாம் வாழ்கிறோம். நன்றி கடனாகவே அம்மாவை தேடி வந்துள்ளார்கள். ஒரு நிமிடமாவது நினைக்கும் போது அம்மாவை திருமேனியை உணர வேண்டும். அம்மாவோட கதைத்ததை நம்ம நினைவு கூற வேண்டும். அவள் எவ்வளவு அழகாக கட்டளையிட்டு நீ இத்தனை சூலம் கட்ட வேண்டும், நீ இத்தனை பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உன்னுடைய கஷ்டங்களை படிப்படியாக எடுத்து தன்னுடைய அரவணைப்பில் வைத்து கொண்டாள். திரும்பவும் வேள்வி நடத்தி அவள் என்ன கட்டளையிட்டாலோ அதை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுவேன் வந்த உண்மையான அந்த குரு சீடர்களுக்கு பாராட்டும் நன்றி. அதுக்கு இந்த வேள்வி குழுக்கு பாராட்டு. ஏன்னா சக்தி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த முறை அம்மாவை உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு அம்மா அருள்நிலையில வந்திருந்தா இந்த பெண்கள் இவ்வளவு அழகு வேலைப்பாடோட ஒரு மினியேச்சர் கிரியேட் பண்ணதை வேப்பில உருவி போட்டு பாராட்டி இருப்பாங்க. இது இன்னும் அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அந்த ஷேப் வழியா அந்த உருவத்து வழியா காற்றும் நீரும் நெருப்பும் வந்தா என்ன ஆற்றலை பெறும் என்பது சொல்வதுதான் அந்த வேள்வி. நீங்க சாதாரணமா நினைச்சு கூடாது, அதுக்கு பேர் ஆற்றல் உண்டு. அம்மா பல முறை சொல்லியிருக்காங்க, அந்த 5 தெய்வங்களை 3 தெய்வத்தை உன்னை அடக்க முடியும். வேள்வியில் 1 மணி நேரம் நீ செய்யும் போது 1008 சொல்லணும். அப்ப நீர் நெருப்பு காற்று உன்னுடன் கட்டுப்படும் சொல்லுவீங்க. அது உண்மை. அந்த ஆன்மாக்கள்ல அந்த வீட்டுல இருக்கிற பல இருளும் பல ஊழ்வினையும் விலகணும்னு தான் அம்மா உங்களுக்கு அத்தனை வேள்வி முறைகளை செய்ய சொல்றாங்க. உங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டது ஏன்? உங்களுக்கு கைகள் கொடுத்தது கடிகாரமும் மோதிரமும் அணிந்து கொள்ள அல்ல, உழைப்பதற்காக. காதுகளை கொடுத்தது கம்மலை அணிந்து கொள்ள அல்ல, நல்லதை கேட்பதற்காக. மூக்கு கொடுத்தது மூக்குத்தி அணிவதற்காக அல்ல, வாசனை உணர்வதற்காக. கண் கொடுத்தது மை தீட்டி கொள்ள அல்ல, நல்லதை பார்ப்பதற்காக. நாவை கொடுத்தது கண்டதை பேசுவதற்காக அல்ல, நல்லதை பேசுவதற்காக. அன்னையின் அருள்வாக்கு. உங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டது ஏன்? நான் சொன்னேன் இல்லையா, தாவரமாவது அதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா இன்னொன்னுக்கு உணவாகிறது. ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகத்துக்கு உணவாகிறது. அப்ப நம்ம உடம்பு எதுக்குன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு கைகள் கொடுத்தது அது கொடுத்தது கடிகாரமும் மோதிரமும் அணிந்து கொள்ள அல்ல. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் கைட்டி போட்டு போறோமா? அது மேல ரொம்ப ஆசைப்படாதீங்கன்னு அம்மா சொல்றாங்க. காதுகளை கொடுத்தது கம்பளை அணிந்து கொள்ள அல்ல, நல்லதை கேட்பதற்காக. யாராவது ஒருத்தர் துன்பம் படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது காது வழியா போய் மூளை ஃபுல்லா நீங்க நிரப்பி அதை வச்சுப்பீங்க. அம்மா பல முறை சொல்லும், கலங்காதே நான் இருக்கிறேன், கவலைப்படாதே நான் இருக்கிறேன். அதெல்லாம் காத்துல பறந்து போயிடும். ஒருத்தன் ஏதாவது வேணும்னு வச்சு செய்வான், அதை மட்டுமே காதுல வச்சுட்டு இருக்கீங்க. மூக்கு கொடுத்தது மூக்குத்தி அணிவதற்காக, வாசை உணர்வதற்காக. கொரோனா இருக்கிறதுனால நாங்கள் சொல்லுவோம் மாஸ்க் போட்டு போங்க, அம்மா முன்னாடி மாஸ்க் போட்டு போவாங்கன்ட்டு. அம்மா உள்ளே உட்காந்துட்டு மாஸ்க் எடுத்துட்டு நீ கையில் ஒரு வேப்பிலையை கொடுத்து இது மோந்து பாருன்னு சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்தை மோந்து பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கா பக்கு பக்குன்னு இருக்கும், என்னடா இவங்க மாஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். அவளுடைய ஆசையில வாசனை அனுபவிக்கணும்னு அந்த ஆத்மாக்குரியதை அம்மா அங்கே சொல்கிறாங்க. அம்மா மாஸ்க் எடுத்துட்டு அம்மாவே உருவி வேப்பிலை கொடுத்து இது கசக்கி இப்போ பாருன்னும் போது பல முறை
அம்மாவின் அருளை பெற்றோன் ஒவ்வொரு முறையும் ஒரு வாசனை வரும். அத்தனை மகத்துவம் அந்த மனதுன்னு சொல்றதுக்காக அம்மா செய்வாங்க. கண் கொடுத்தது மை தீட்டி கொள்ள அல்ல, நல்லதை பார்ப்பதற்கு. நாவை கொடுத்தது கண்டதை பேசுவதற்காக அல்ல, மௌனமா இருக்கணும். ஏன்னா மௌனமும் ஒரு அதிக நிம்மதியும் அமைதியை தரும். குறிப்பா அம்மா பல முறை சொல்லியிருக்காங்க, இது என்னுடைய இடம். இது யாருடைய இடம்? நான் பிரபஞ்ச சக்தி அத்தனை கிரகத்துக்கு மேலே இறங்கி இங்க வந்திருக்கேன். இது என்னுடைய இடம், இங்கே புறம் பேசாதே. இந்த பூமி அவளுடையது, இந்த கருவறை அவளுடையது, இந்த குருபீடம் அவளுடையது. அதனால தான் அம்மா சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க, மகளே எக்காரணத்தை கொண்டும் இந்த புற்று மண்டபத்தையும் இந்த கருவறையும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காதீர்கள். பெண்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தயவு செய்து வர பக்தர்கள் நிம்மதியாக அம்மா பார்த்துட்டு தரிசிக்க போக உதவணும். செய்வோமா? 5 புலன்களை அடக்கி நான் உன்னிடம் அணுவாக இருக்கிறேன், அதை உணருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கு இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மனம் வலிச்சாலும், ஏன்னா இந்த சிறப்பான ஒரு விஷயத்துல அம்மா வந்திருந்தா எப்படி இருக்கும், என்ன சக்கரம் சொல்லியிருப்பாங்க, எப்படி வேப்பில உருவி போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆனந்தமா தன்னுடைய வழிமுறை, தனக்கான மந்திரத்தை தனக்கு ஏற்ற மாதிரி அமைத்து கொண்டு சந்தோஷமா அந்த சித்ரா பௌர்ணமி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அம்மாவுக்கு. ஏன்னா இந்த வேள்வி முறை அத்தனை புனிதமானது, கடவுளுக்கிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம், இயற்கையிடம் எடுத்து செல்லக்கூடிய அத்தனை சக்தி வாய்ந்தது. அதனால இந்த வேள்வி செய்யும் போது பயபக்தியோடு இருங்க. அப்படிப்பட்ட நீங்க உங்களில் அம்மாவை பார்க்கிறேன். நீங்கள்லாம் தான் அம்மாவை உயிரோட கொண்டு வரீங்க. இன்னைக்கு அம்மாவை சொல்றதை கடைபிடிக்கிறீங்க. உங்களுடைய அம்மா எப்போதுமே கூட்டாக இருக்கட்டும். நான் சொன்னல, அம்மா யாரெல்லாம் தன்னை பத்தி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இலங்கையில் இருக்கிறவங்க இப்படி தகையவர் அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க அப்படின்றதுல இலங்கையில் அம்மா தபால் இருக்கா, அந்த தபால் தலையில் அம்மா குரு அம்மாவை பதிவு செய்திருக்கார்கள். அதனால கைத்தட்டி எத்தகைய ஒரு இலங்கை வரலாற்றிலே அம்மாவுக்கான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் உதயா. நான் இலங்கை மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே பங்காரம்மாவை ரொம்ப பிடிக்கும். டிவியில் தான் நான் இந்த விடயங்களை பார்ப்பேன். அப்போது எனக்கு ஒரு சக்தியிட தொடர்பு ஏற்பட்டது. அவர் அங்கே இருக்கார், தனுஜன் சக்தி. அவர் தான் என்ன முதல்ல சொன்னார், நீங்கள் அம்மாவை வழிபடுங்க, அம்மாவோட திருவுருவ படத்தை வழிபடுங்க, உங்களோட வாழ்க்கையை மாறும் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் அம்மாவை வச்சு நான் ஒரு அறநெறி பள்ளியை நடத்தி வருகிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு அம்மாவை பற்றி சொல்லி, எங்களோட ஊருக்கு அம்மாவை பற்றி சொல்லி அம்மாவோட வழிபாடுகளை மேற்கொண்டு வரும்போது தான் எங்களோட பாடசாலையின் 5 ஆண்டு பூர்த்தி விழாவில் பங்காரம்மாவின் திருவுருவ படத்தோட ஒரு முத்திரையை வெளியிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அம்மா கிட்ட வேண்டுனே, அம்மா கட்டாயம் இதுக்கு இலங்கை அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் நான் முயற்சி எடுத்தது, அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைத்து எங்களோட பிரதேச செயலகத்தின் உதவியோட, மற்ற சக்திகளின் உதவியோட அதுக்கான அனுமதி கிடைத்து அந்த முத்திரையை, அதில் ஒரு பெரிய விஷயம், எங்களோட பிரதேச செயலாளர் GS அவர்களே அதை வெளியிட்டு வச்சாங்க. அதுக்கான புகைப்படம். ஸோ அத்தாட்சி கை தட்டுங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒன்றுமே இல்லை, அம்மாவை நிலைநிறுத்த வேண்டும் என நினைத்த ஆன்மா, அவ்வளோதான். அம்மாவை நான் சொன்னல, அம்மாவை பதிவு செய்யணும், அம்மாவை பல நூற்றாண்டுகள் எடுத்து போகணும். அற்புதமான ஒரு செயல். கண்டிப்பாக அம்மாவுடைய அருட்கூடத்தில் எடுத்துமே சேர்த்து அம்மா தினம் வழிபடுற இடத்துல வைப்பேன். எப்படி பாருங்க, ஒரு ஆன்மா எங்கேயோ இலங்கையில் டிவி பார்த்து ஆரம்பிச்சு யாரோ சக்தி போல நடத்து, இன்னைக்கு மருவத்தூர்ல அவர் முன்ன நிற்க வச்சு அந்த விஷயத்தை அங்கீகாரம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், காப்பாற்றுவேன்னு சொல்றது உண்மை. இதெல்லாம் சாத்தியமல்ல. ஒவ்வொரு ஆன்மாக்கும் சொல்லி, என்னுடைய மகன் அங்க இருக்கிறான், அவனை எடுத்துட்டு என் இடத்துல சேர்த்துரு. அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது நான் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய புண்ணிய மண்ணில் கொண்டு வந்தாதான் இது சாத்தியம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பணம் இருந்தால் மருவத்தூருக்குலாம் வந்துட்டு போக முடியாது. அம்மாவுடைய அருள் இருந்தாலும், அவருக்கு நல்ல குணம் இருந்தாலும் என்பதற்கு பல முறை மன்ற சக்திக்கு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் மருவத்தூருக்கு நான் எப்படி வந்தேன், அப்போ குரு அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்ட்டு. ஸோ அத்தனை ஒரு நல்ல விஷயம். தொடரட்டும் உங்கள் அம்மாவுடைய பணி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அங்கே தான் நடக்கும். அதுக்கு உதாரணமே நான் எப்பயுமே அம்மா கிட்ட கேட்பேன், மகளே நான் எப்படி பல நூற்றாண்டுகள் நீ இருக்கணும்,
எப்படி வந்து பார்வதி இருக்கிறாங்க, விசாலாட்சி இருக்கிறாங்க, மீனாட்சி இருக்காங்க, அவங்களாம் யாருன்னு கேட்காதீங்க, அவங்கெல்லாம் ஒரு தெய்வம். அதே மாதிரி என் அம்மா ஆதிபராசக்தி இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாரும் ஆதிபராசக்தி இருக்கணும்னு நினச்சப்ப, மகளே நீ ஒரு ஆள் தான் என்னிடம் வந்து நான் இருக்க வேண்டும் என்று கேட்டாய், அதற்காகவே சொல்லுகிறேன், சக்தி பீடம் இருக்கும் வரை, பெண்கள் அதை தொடர்ந்து நடத்தும் வரை, என்னுடைய மன்றத்தை படத்தை வைத்து வழிபடும் வரை நான் இருப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது நான் நம்புற ஆளு. எப்பயுமே என்னுடைய ஒரு விழா வீட்டில் ஒரு விசேஷம்னா எங்கேயாவது பார்க்கணுன்னா மன்றம் சக்தி பீடம் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா அம்மா பல உருவம் கொண்டவள், பல இடத்துல இருக்கிறவ. அப்படி நான் எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து அந்த மேட்டூர் சக்தி பீடமும் சரி, ஊட்டி பக்தர்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அம்மாவை உணர்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி அவர்களுக்கு. அவங்க பாசத்துக்கெல்லாம் இணையே கிடையாது. அடுத்தது ஆடை தானம். இதுக்கான ஐடியாவும் அடுத்தது அதை உருவாக்கின கலைஞருக்கும் கைத்தட்டுங்க. அது ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. அதை அடுத்தது இதில் எல்லாருமே ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த குத்து விளக்கு உங்கள் விசேஷத்தில் கல்யாணம் நடக்கும்போதோ வீடு கிரகவசம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அதில் 5 முகம் இருக்கிறதுனால 5 தெய்வங்களை அணைத்து கொள்கிறோம். பராசக்தி, ஆதிசக்தி, அது அம்மா வந்து நடுவில் இருக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இதுலேயுமே அம்மா வந்து கலசத்தினுடைய உருவமாக பார்க்கிறோம். அதுலேயுமே 5 பொட்டு இருக்கும் பாருங்க, அதுமே 5 குறிக்கும். அடுத்தது சூலம் உங்களுக்கு தெரியும், தெரியாட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது என்ன, இரட்டலை நாகம். அதில் சில பேர் நாகதோஷம் அப்படிலாம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நம்மளை தொடரும். அதுக்கு தான் அம்மா விளையாட்டாக கேட்பாங்க, அவங்க சேர்த்து வச்ச சொத்து மட்டும் வேணும்ல, அப்போ நோயும் வாங்கிக்கோ, அந்த ஊழ்வினையும் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அது கரையணும்னா சிலது செய்யணும். அடுத்தது அம்மாவுடைய நாகம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுயம்பு மேலே எல்லா இடத்துலையும் நாகம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல ஏன் வந்து அத்தனை பாம்பு உருவம் இருக்கும்போது அம்மா நாகத்தை எடுக்கிறாங்கன்னு. அதுக்கு பல முறை விளக்கம் சொல்லியிருக்காங்க. போய் சக்தி பீடத்தில் சக்தி ஒளியில் படிங்க, அருள்வாக்கு புத்தகத்தில் படிங்க, ஏன் உங்களுக்கு வந்து நாக வடிவில் அம்மா காட்சி தராங்க அப்படின்றதுல. ஆனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அம்மா கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவங்களே தான் அம்மா. ஆனால் அந்த பருவத்தில் இருக்கிற ஒரு சின்ன குறும்பில் போய் கேட்டது, நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்களா. அம்மா வந்து எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அம்மா எப்பவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண விடவே மாட்டாங்க. நான் அதை நான் பதிவு பண்ணலாமான்னு கேட்டப்போ பண்ணிக்கோன்ட்டாங்க. அதில் அம்மா சொன்னது என்னென்னா, நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு முறை, எப்படின்னா 5 தலை நாகமாக பார்த்தேன் அம்மாவேன்னு சொன்னான். அவ என்னை இப்படி ஆசீர்வதித்தாள், அப்படி ஆசீர்வதித்தாள் அப்படின்னு. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பர்சனலாக அம்மா எனக்கு பகிர்ந்த ஒரு விஷயம். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், அந்த பரம்பொருள் எடுக்கும் உருவம் எது அப்படின்னா 5 தெய்வங்களை குறிப்பது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமியா குறிப்பதை தான் 5 அம்மா. அதை அதுதான் உன்னை காப்பாற்ற வேண்டும். இனம் அழியாமல் இருக்கணும்னா அம்மாவுடைய இயற்கையே இறைவன் என்ற வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. இது என்ன வடிவம்? சதுரம். இது எதுக்கு பண்ணணும், அந்த சதுர யாக குண்டம் எதுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? அடுத்தது முக்கோணம். இது எதுக்கு காரணம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் ஒவ்வொரு முறை கவனமாக செஞ்சு பார்த்துக்கிட்டே வாங்க. அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் லைவில் போடும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. பௌர்ணமியில் விளக்கு சக்கரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எண்கோணம், அருகோணம், அந்த மாதிரி ஸ்ரீ சக்கரம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது தெரியாமே அம்மாவுடைய பக்தராக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக குண்டம் பார்த்தீங்கன்னா பொதுசாக தலையை சுற்றி போடுவாங்க இல்லையா, அதனோட ஷேப்பை பாருங்கள். சித்ரா பௌர்ணமியில் ஷேப்பை பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா புத்தகம் இருக்குது, அறநிலையில் புத்தகம் இருக்குது. சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது தெரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த ஷேப்பு எப்படின்றதையும். இதுக்கு ஒரு முறை அம்மாவுடைய விஷயமா நான் தேடல் பண்ணும்போது ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சப்ப ஒரு ஆய்வு ரிசர்ச் புக்கில் போய் பார்த்ததில் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீக்கில் ஒரு சக்கரம் சொல்லியிருக்காங்க. அந்த கிரீக் புத்தகத்தில், கிரீக், லாட்டின் அண்ட் கிரீக் தெரியும் இல்லையா, அதில் ஒரு வடிவம் அமைச்சதை அம்மா இங்கே கொண்டு வந்தாங்க.
இப்போ நம்புறீங்களா? அம்மா வந்து எத்தனை நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக உயிர்ப்புடன் இருக்கிறாள். யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஸோ இங்கே எல்லாரும் அம்மா அன்னையாக கேட்டோம், அன்னையாக வராங்க. குருவாக கேட்டாங்க, குருவாக வருவாங்க. இன்னும் சில ஆண்டுகள் பட்டு வேறு உருவத்தில் கேட்டாலும் வேறு உருவத்தில் வருவாங்க. ஆனால் நான் எப்பயுமே நான் பழகின அம்மா, நான் உணர்ந்த அம்மா உருவத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் அப்படி தானே? அன்னை ஆதிபராசக்தியே பங்காரம்மா இருக்கணும். அதனால 3 முறை என்ன சொல்லணும்? அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.